ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7th August 2023 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஹாக்கியோடது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைனா வந்து 7-2 அப்படின்றதில் வின் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து யார் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங், வருண்குமார், இவங்க ரெண்டு பேரும் 2 கோல்ஸ் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ஹர்மன் பிரீத் சிங் 2 கோல், வருண்குமார் 2 கோல். ஓகே, இட் வில் பி த 7th edition of the men's Asian Champions Trophy. ஓகே, இது வந்து 7th edition. So this is important. So next, the 13 BRICS health minister meeting. Okay, so BRICS உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். பிரிக்ஸில் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண கண்ட்ரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இது எங்கே நடந்தது ஹெல்த் மினிஸ்டர் மீட்டிங் அப்படின்னா தர்பன் அப்படின்ற இடத்துல நடந்தது. ஸோ இதோட தீம் என்னன்னு பாருங்கள், bridging the gap on sustainable health on the road to universal health care coverage. ஓகே, ஸோ இந்த ஹெல்த் கேர் கவரேஜ் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் இல்லை கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் இதை பற்றிலாம் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிக்ஸ் சமிட் வந்து இருந்திருக்கு. ஓகே, ஸோ எதுக்கு பிரிக்ஸ் அப்படின்னா இப்போ யூஎன் இருக்குது, அந்த மாதிரி யூஎன் வந்து மொத்தமாக இருக்குது, தனித்தனி கண்ட்ரிஸ் வந்து தனித்தனி பிளாக் வச்சுப்பாங்க. ஓகே, G20, G7 அந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து எக்கனாமிக் ஆப்டிமிசம், ஆல்டர்னேட்டிவ் குளோபல் ஆர்டர் டு சேலஞ்ச் டாமினன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ 13th சமிட். ஸோ இந்த நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 132nd எடிஷன் ஆஃப் துரான் கப் இன் அசாம். ஓகே, ஸோ இந்த துரான் கப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் கவர்மெண்ட் ஆஃப் அசாமும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த துரான் கப். ஓகே, ஸோ இந்த இனாகுரல் செரிமனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போடோலேண்ட் எஃப்சியும் ராஜஸ்தான் யுனைடெட் எஃப்சியும் சேர்ந்து மேட்ச் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது. ஸோ யார் யாருக்குன்னு பாருங்கள், போடோலேண்ட் டெரிட்டரி நம்மளுக்கு தெரியும் அசாம், அப்புறம் ராஜஸ்தான் யுனைடெட் எஃப்சி. ஓகே, ஸோ இதுதான் வந்து முக்கியம். யார் பண்ணாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் லைப்ரரிஸ் நியூ டெல்லியில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, யார் பண்ணியிருக்கா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்குன்னா லைப்ரரியை வந்து டிஜிட்டைசேஷன் ஆக்குறதுக்காக. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஃபோன் வந்து நம்ம ஃபுல்லாக பேமெண்ட் எல்லாம் டிஜிட்டலாக வந்துருச்சோ அந்த மாதிரி புக்ஸு இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரதுக்காக ஃபெஸ்டிவல் ஆஃப் லைப்ரரிஸ் கொண்டு வராங்க. ஓகே, எதுக்காக, டு ப்ரமோட் த கல்ச்சர் ஆஃப் ரீடிங். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் பேஸ் ஆஃப் ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ். ஓகே, ஸோ இதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் கேபினெட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க MOA. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வித் USA. எதுக்காகனா செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். இது என்னன்னா சிஸ் MOA அப்படின்னா ஓகே கம்யூனிகேஷன் இன்டர்ஆப்பரபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஓகே, கம்யூனிகேஷன் இன்டர்ஆப்பரபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஓகே, யூஎஸ் வந்து அவங்களோட அலிஸ் கூடலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை சைன் பண்ணுவாங்க செக்யூரிட்டிக்காக. அவங்களோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்குலாம் we have to sign this. ஓகே, இப்போ வந்து US வந்து பாகிஸ்தான் கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜீன் வேரியண்ட் CHD1L. ஓகே, இன் ஆஃப்ரிக்கன் ஆரிஜின் பீப்புள் ஹெல்ப்ஸ் கண்ட்ரோல் HIV கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வேரியண்ட் ஆஃப் ஜீன் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ CHD1L அப்படின்னா குரோமோடொமைன் ஹெலிகேஸ் DNA. ஓகே, இது வந்து இது ஆக்சுவலாக DNA காப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். DNA காப்பிங்னா டிஃப்ரெண்ட் DNA மேக்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ், அந்த ப்ரோட்டீன் வச்சு நம்ம மருந்து வந்து
கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஹெச்ஐவிக்காக நம்மளுக்கு மருந்து எதுவுமே இல்லை. இப்போ வந்து CHD1L அப்படின்ற ஆஃப்ரிக்கன் ஆரிஜின் பீப்புள் கிட்ட இருக்க ஜீன் வச்சு இந்த ஹெச்ஐவியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் ஹெச்ஐவி? இட் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் தட் அட்டாக் த பாடி இம்யூன் சிஸ்டம். என்டராக பாடியோட இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணிடும் ஹெச்ஐவி வைரஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ராஜ் மார்க் யாத்ரா. ஓகே, ஹைவே டு இம்ப்ரூவ் ஹைவே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னென்ன லாங்குவேஜில் இருக்குன்னா இப்போதைக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ எதுக்குன்னா நேஷ்னல் ஹைவேஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த ஆப் நேம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ராஜ் மார்க் யாத்ரா. கண்டிப்பாக இது ராஜ் மார்க் யாத்ரானா அதை வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் பண்ணியிருப்பாங்க, லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரிசீவ்டு இஸ்ரேலி டேங்க் கில்லர் ஸ்பைக் NLOS ஆன்டி-டேக் கைடட் மிசைல்ஸ். ஓகே, ஸோ இது என்னன்னா ஸ்பைக் NLOS ஆன்டி-டேக் கைடட் மிசைல்ஸ். இந்த மிசைல் வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இதை யார் வந்து கொடுத்தாங்க, யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கட் ஆன்டி டேங்க் அண்ட் ஆன்டி பர்சனல் மிசைல். ஃபயர் அண்ட் ஃபர்கட்னா ஒன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம எந்த விதமான இன்புட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபயர் அண்ட் ஃபர்கட். ஸோ நெக்ஸ்ட்டு researchers developed asteroid spotting software. இந்த சாஃப்ட்வேரோட பேர் இம்பார்ட்டன்ட், ஹீலியோலிங்க் 3D. ஓகே, ஆஸ்ட்ராய்ட்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளோட அவுட்டர்ஸ், நம்மளோட பிளானட்ஸில் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பூமி இருக்குன்னா சன் இருக்குன்னா அதை சுற்றி ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கோ நம்மளோட ஆர்பிட்டல் வெஹிக்கல்ஸுக்கோ இது ரொம்ப த்ரெட்டனிங்காக இருக்கிறதுனால ஸோ வந்து ஆஸ்ட்ராய்டை வந்து ஸ்பாட் பண்ணணும், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹீலியோலிங்க் 3D இந்த சாஃப்ட்வேர் பேர். ஓகே, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆஸ்ட்ராய்டை ஸ்பாட் பண்ணியிருக்கு, அது பேர் வந்து 2022 SF289. ஓகே ஓகே, இது வந்து எங்கே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா வெராசி ரூபின். ஓகே, அப்சர்வேட்டரி எங்கே சைல்டில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நெக்ஸ்ட் டாபிக் சவுதி அரேபியா குவைத் ரிஜெக்ட். இவங்க ரெண்டு பேரும் எதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அராஷ் தொரா கேஸ் ஃபீல்டு. ஓகே, இது வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அங்கே வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப அபடண்ட்டாக கிடைக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து டிஸ்பியூட்டட் பிட்வீன் 3 கண்ட்ரிஸ், சவுதி அரேபியாவுக்கு, குவைத்துக்கு, ஈரானுக்கு. 3 பேரும் இதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, அராஷ் தொரா கேஸ் ஃபீல்ட். ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை அது வந்து அவங்களோட கிளைமை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் எடிஷன் ஆஃப் மென்ஸ் ஹாக்கி ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் பீயிங் ஹெல்ட் இன் இந்தியா? ஓகே, 7th எடிஷன். Next, where was the 13 BRICS health minister meeting held? Okay, so இங்கே இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவில். ஓகே, பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு 132nd edition of Durand Cup inaugurated by the defense minister in the state of Assam is related to, இது எது ரிலேட்டட், எஃப்சின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் football. Festival of Libraries is being organized by யார் இது பண்ணா, Festival of Libraries. This is important, Ministry of Culture. Library ஒன்று education, NCERT, CBSE அதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், which country signed CIS MOA with USA, Pakistan? Okay, which among the following gene variation recently found in African people helps to control HIV? CHD1L. Okay, name the application launched by NHAI to improve highway user experience. Raj Marg Yatra. Indian Air Force received tank killer Spike NLOS. எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கினாங்க? இஸ்ரேல்.
Name the software developed by researchers at universities of Washington to detect asteroids. Heliolink 3D. The disputed Arashtara gas field is a point of contention between Iran, Kuwait and Saudi Arabia. இந்த மூணு பேருக்கு தான் disputed. Okay? நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா current affairs of August month. So it is dated on 8th August 2023. Important news analysis தான் பார்க்க போறோம். So first news is Indian women compound team win பண்ணிருக்காங்க gold medal. So எங்கன்னு பார்த்தீங்கன்னா World Archery Championship. So they created the history. Okay, first இது win பண்ணிருக்காங்க. So it is India's first ever gold medal at archery. So இது யார் யார் win பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி சுரேகா, அதித்தி சுவாமி and பர்னீத் கவுர். ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த கோல்டு வின் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஐகானிக் சைட் மியூசியம் தமிழ்நாட்டில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ எங்கே வந்து இது தமிழ்நாட்டில் எந்த சைட்டில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஓகே, ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அயன் ஏஜ் பியூரியல் சைட். ஸோ இங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் பண்ணாங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில். நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து 10 நியூ ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் மியூசியம்ஸையும் இனாக்ரேட் பண்ண போகிறாங்க ஆல் ஓவர் த இந்தியா. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ரிவர் ரெஜுனிவேஷன் ப்ராஜெக்ட். எந்த ரிவர் அப்படின்னா தேவிகா ரிவர். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேவிகா ரிவர் அதோட ட்ரிபியூட்ரிஸ் அதை பற்றி தான் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க தேவிகா ரிவர் எப்படி ரெஜுனிவேட் பண்ண போகிறாங்கன்னா பாத்திங் காட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ரிவரோட ஷோரில் பாத்திங் காட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸும் கொண்டு வராங்க. ஸோ த நம்பர் இஸ் 3 சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் பாத்திங் காட்ஸ். ஸோ எந்த ரிவர்னா தேவிகா ரிவர். ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் ஸ்கீம் DHIS திஸ். ஸோ இது யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி NHA. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்டெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இது நியூஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ இது கீழே வந்து இந்த டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து வரும். ஓகே, ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா டு பூஸ்ட். எதை பூஸ்ட் பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் ஹெல்த் டிரான்சாக்ஷன் இந்த கண்ட்ரி அண்டர் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இது திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இதுவும் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியா லான்ச் த அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல் நீராக்ஷி. ஸோ நீராக்ஷினாலே நம்ம வந்து அண்டர் வாட்டர் வெஹிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட நேம் வச்சு நம்ம நீராக்ஷி அப்படின்னா இட் இஸ் லைக் சப்மரைன் வெஹிக்கல் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் மைன் டிடெக்ஷன். ஓகேங்களா, ஓப்பன் மைனிங் மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ லாங் சிலிண்ட்ரிக்கல் அன்மேன்டு வெஹிக்கல். இப்போ நம்ம ட்ரோன் எப்படியோ அதே மாதிரி இது அன்மேன்டு வெஹிக்கல் 2.1 மீட்டர் லாங். ஓகே, ஸோ இது யார் யார் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அண்ட் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ். ஸோ இவங்க சேர்ந்து தான் வந்து இந்த நீராக்ஷி வெஹிக்கல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட பார்ட்ஸ் எல்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க. மற்ற அது ஓஷனிக் கேரக்டர்ஸ்லாம் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லீக் ஆஃப் 19 நேஷன்ஸ். இந்த லீக் ஆஃப் 19 நேஷன்ஸில் வந்து ஈரான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க எதனாலன்னா டு எலிமினேட் ட்ரெக்கோமா. ஓகே, ஸோ இப்படி இது ஜாயின் பண்ணதுனால இது யார் வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க இந்த ட்ரெக்கோமா வந்து எலிமினேட் வந்து பண்ணிட்டாங்க இந்த கண்ட்ரி அப்படின்னா UN ஹெல்த் ஏஜென்சி. ஸோ இப்படி வந்து ஈரான் வந்து ட்ரெக்கோமா எலிமினேட் பண்ணதுனால இட் பிகேம் த 50th country to get acknowledged by UN health agency. So actually trachoma என்னன்னு பார்த்தோம்னா it is an eye disease. Okay, so இந்த eye disease வந்து caused by bacterium Chlamydia trachomatis. So Iran 15th country. So இது வந்து League of 19 Nationsல join பண்ணிருக்கு. So next topic is
ஃபிட் இந்தியா மிஷன். இந்த ஃபிட் இந்தியா மிஷன் அப்படின்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பார் அண்ட் பெஞ்ச் பேட்மிண்டன். ஸோ ஃபிட் இந்தியா மிஷன்னா நம்ம வேற இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிட் இந்தியா மிஷன் எங்கே இனாகிரேட் பண்ணுறாங்க? செகண்ட் எடிஷன் ஆஃப் த இன்டர் மினிஸ்ட்ரி பார் அண்ட் பெஞ்ச் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். ஸோ இது ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் வந்து இட் விட்னஸ் த பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஜட்ஜஸ், lawyers and officials of various ministries of government of India. ஸோ எங்கே வந்து இது நடக்குதுன்னா தியாகராஜ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் தான் இந்த ஃபிட் இந்தியா மிஷன் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஃபார் பார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ். எல்லா ஃபீல்டுக்கும் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து என்லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கணும், அந்த ப்ரொடக்ஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கண்ட்ரோல்டு ப்ரொடக்ஷனாக இருக்கணும். ஒரு மெடிசன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க they'll give to the pharmaceutical companies. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து யார்கிட்ட வந்து அதை வந்து எதனோட பேஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸோட ஸ்டாண்டர்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ரிவைஸ் பண்ணி டு என்ஷூர் ப்ராடக்ட்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட்லி ப்ரொடியூஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் GMP. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் 508 ரயில்வே ஸ்டேஷன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரீடெவலப்மெண்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி யார் பண்ணாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தான் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 508 ஸ்டேஷன்ஸும் 27 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கும். ஸோ நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனும் இல்லை, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோக்கல் கல்ச்சர் ஹெரிட்டேஜ். இப்போ ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்டை வந்து ரயில்வேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா. ஈச் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த டிஸ்ட்ரிக்டோட ப்ராடக்டை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சேல்க்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த லோக்கல் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ஆர்கிடெக்சர் ஸோ நெக்ஸ்ட் க்ரீன் கிளைமேட் இதெல்லாம் வச்சு பண்ணுறது தான் இந்த ரீடெவலப்மெண்ட் ஆஃப் 508 ரயில்வே ஸ்டேஷன் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப். ஸோ என்ன ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ வந்து மெஸ்ஸியர் 57 ஓகே. ஸோ ரிங் நெபுலா மெஸ்ஸியர் 57 பேர் என்ன ரிங் நெபுலா. ஸோ இதை வந்து இந்த இமேஜ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். ஓகே. ஸோ இது எங்கே இந்த மெஸ்ஸியர் 57 எப்படின்னா 2000 light years from the earth இது வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் from the earth is 2000 light years. ஸோ எப்போ வந்து இட் இஸ் டிஸ்கவர்ட் இன் 1779 ஓகே. இது இப்போ டிஸ்கவர் பண்ணலை, இதோட இமேஜ் தான் நம்ம இப்போ கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். ஸோ இதை பற்றின என்ன இம்பார்ட்டன்ட்னா ஸோ யார் எந்தெந்த ஏஜென்சிலாம் வந்து இதில் கொலாபரேஷனாக இருக்குன்னா நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். ஓகே. ஸோ இந்த 3 ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் சேர்ந்து தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் where was the World Archery Championship 2023 held? ஸோ எங்கே நடந்தது? பெர்லின். ஸோ பெர்லினில் வந்து நடந்தது. ஸோ செகண்ட் இஸ் who laid down the foundation stone for the iconic site museum in Tamil Nadu? ஸோ யார் பண்ணாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் what is the name of North India's first river regeneration project? ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ரிவர் தேவிகா ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அந்த ரிவர் நேமே தேவிகா தான். ஸோ ரிவர் தேவிகா ப்ராஜெக்ட். ஃபோர்த் ஒன் இஸ் which among the following is the apex body responsible for the implementing ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா? ஓகே. ஸோ இது யாரு? NHA. ஓகே. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இந்தியா லான்ச்டு த ஆட்டோனமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல் ஃபார் மைன் டிடெக்ஷன். ஓகே. ஸோ இந்த நேத்ரா அந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் இந்த மாதிரி இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மைன் டிடெக்ஷனுக்கு வந்து நீராட்சி நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நேம் த நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ்
which is the leading infectious cause of blindness. Okay, so tropical diseases la various neglected tropical diseases, some 13 diseases இருக்கு. So ஆனா which causes blindness அப்படினு பாத்தீங்கன்னா, so that is trachoma. So which edition of Inter-Ministry of Bar and Wedge Badminton Championship is being organized at Tyagaraja Complex அப்படினா second edition அப்படின்னு இப்பதான் பார்த்தோம் நம்ம. Next, when was the good manufacturing practices, so when எப்போன்னு கேட்டிருக்காங்க, first incorporated in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. So that is 1988. ஸோ இப்போ தான் ஜிஎம்பி வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்தது இந்த இயர் தான் 1988. நம்ம வந்து WHO கூட சேர்ந்து அப்புறம் கொஞ்ச நாளில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இதை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நேம் த ஸ்கீம் அண்டர் விச் ஸ்கீம், என்ன ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க. PM மோடி laid the foundation stone for the redevelopment of 508 railway stations across the country. So that is so அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். So next, when was Messier 57 also known as Ring Nebula discovered? So இது எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா 1779. அதோட இமேஜ் கேப்சர் பண்ணது தான் இந்த இயர். ஸோ அதை டிஸ்கவர் பண்ணுறது 1779. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 8th August 2023. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th August 2023 இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் இண்டியன் ஷட்லர் யாருன்னா HS பிரணாய். ஸோ அவர் வந்து ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. ஸோ எங்கே வாங்கியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் சூப்பர் 100 பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில் ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன பிளேஸுங்கிறது முக்கியம், யாருங்கிறது முக்கியம். HS பிரணாய். ஓகே, ஸோ இவங்க வந்து யாரை டிஃபீட் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா வென் யாங் ஆஃப் சைனா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன, இந்த சூப்பர் 100 இந்த பேட்மிண்டன் ப்ரோக்ராம் வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் டோர்னமெண்ட் ரேங்கிங் சிஸ்டமில் இட் இஸ் அ கிரேட் 2 ஈவெண்ட். ஓகே, ஸோ கிரேட் வைஸ் வந்து இதை பிரிச்சிருக்காங்க பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனில். ஸோ அப்போ இந்த சூப்பர் 100 இஸ் அ கிரேட் 2 ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா chaired the 38th meeting of Committee of Parliament on Official Language. So this is very 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 important. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Committee of Parliament on Official Language. ஸோ இந்த வந்து மீட்டிங்கை வந்து யார் வந்து லீடர்ஷிப்பில் யார் வந்து ஹெட்டில் பண்ணாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் தான் பண்ணார். ஸோ இந்த கமிட்டி வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1976. ஓகே, ஸோ எந்த கமிட்டி இருந்தாலும் ஒரு ஆக்ட் கீழே தான் அந்த கமிட்டி வரணும். ஸோ அது எந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. ஸோ அதுக்கப்புறம் இந்த கமிட்டியை வந்து உருவாக்குனாங்க. ஸோ ஏன் வந்து இதில் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் ஆஃப் 1963 இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டில் இருக்கும் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து இதுக்கு வந்து ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் டாடா பிளே. ஸோ டாடா பிளேன்ற நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேண்ட் வித்தை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, பேண்ட் வித் கெப்பாசிட்டி. ஸோ நிறைய பேண்ட் விட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நிறைய கே பேண்டு, கூ பேண்டு, கே பேண்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேண்ட் வித் இருக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் வந்து கூ பேண்ட் வரைக்கும் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ தான் டாடா பிளே டு எக்ஸ்பேண்ட் பேண்ட்வித் கெப்பாசிட்டி பை 50% யூஸிங் 24 கூ பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்ஸ் வச்சு. ஓகே, ஸோ எதுக்கு இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படின்னா இஸ்ரோக்கு கொடுக்கறதுக்காக GSAT 24 யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டில் இந்த பேண்ட்வித் யூஸ் பண்ணி they are going to do the experiments. ஸோ அதனால் வந்து இந்த பேண்ட்வித் வந்து டாடா பிளே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்டிஸ்ட் டெவலப்டு த ஃபர்ஸ்ட் எவர் 2D காம்போசிட் குவாண்டம் மெட்டீரியல் that exhibit quantum property called Rashba splitting. So this Rashba splitting is important. ஸோ ராஷ்பா ஸ்பிளிட்டிங்னா என்னன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போவேன்னா ராஷ்பா ஸ்பிளிட்டிங் இஸ் ரிலேட்டட் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் குவாண்டம்
ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டு ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த குவாண்டம் 2D காம்போசிட் குவாண்டம் மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி குவாண்டம் ப்ராப்பர்ட்டியை எது வந்து ஓகே பண்ணுதோ தட் இஸ் குவாண்டம் மெட்டீரியல். காம்போசிட் மெட்டீரியல்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸோ மச் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எந்த மெட்டீரியலில் என்ன அட்வான்டேஜ் இருக்கோ அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுக்குறது தான் காம்போசிட் மெட்டீரியல். ஸோ இது வந்து சயின்டிஸ்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் இப்போ வந்து ஆட்டோமொபைல் செமிகண்டக்டர் ரெவல்யூஷன் மாதிரி ரொம்ப பெருசாக நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஸ்பின்ட்ரானிக் டிவைசஸ்க்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பின்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரு, டயோடு, செமிகான் இது எல்லாமே ஸ்பின்ட்ரானிக் டிவைசஸ் தான். ஓகே, ஸோ இந்த காம்போசிட் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன்ஸ் ஆர் நைட்ரைட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ கார்பன்ஸ் நைட்ரைட்ஸ் இது ரெண்டுத்துல ஏதாவது மெட்டல் எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி தே வில் பி கிவிங். 2Dனா 2 டைமென்ஷனல். ஓகே, ஸோ லைக் 2 டைமென்ஷனல்லாம் இந்த மாதிரி இருக்க மெட்டல்ஸ்லாம் 2 டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 3 டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 1 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 டைமென்ஷன் மெட்டல்ஸ்க்கு we are using the 2D composite quantum material. So next current affairs is ஷாலிகிராம்ஸ். ஸோ ஷாலிகிராம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மகாராஷ்டிராவில் இது இப்போ சவுத் இந்தியாலையும் இது வந்து இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயும் இட் இஸ் லைக் அ ஷெல் இப்படி இருக்கும் அந்த ஷாலிகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஹிந்துஸ், புத்திஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை நம்ம வந்து எப்படி ஒரு அதிசய கல் மாதிரி வச்சுருப்போமோ ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயும் இதை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரேரராக ஆகிட்டு வருது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்டால் இந்த ஷாலிகிராம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஷாலிகிராம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஃபாசில். அது ஒரு ஃபாசில் தான், கடல்லேருந்து கிடைக்கும். அது கடல்லேருந்து கிடைக்கும், சம் ரிவர்ஸ்லேருந்தும் இந்த ஃபாசில்ஸ் வந்து இருக்குது. எனிக்மேட்டிக் ஏஷியன் ஃபாசில் ஆஃப் அமோனைட்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷாலிகிராம் என்ன காம்போசிஷன் தே மே ஆஸ்க். எனிக்மேட்டிக் ஏஷியன் ஃபாசில்ஸ் ஆஃப் அமோனைட்ஸ். இது வந்து எக்ஸ்டிங்க்ட் கிளாஸ்ல இருக்கு. ஓகே, சி கிரியேச்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் ரிலேட்டட் டு மாடர்ன் ஸ்குவிட்ஸ். ஸ்குவிட்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஷாலிகிராம் ஹோல்டு சிக்னிஃபிகன்ஸ் இன் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன் ஆஃப் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிஸ். மெயின்லி இந்தியாவில் மும்பைலலாம் இது ரொம்ப ப்ரிவாலண்ட்டாக இருக்குது இந்த ஷாலிகிராம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் பெங்களூரு பேஸ்டு திங்க் டேங்க். திங்க் டேங்க்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு விஷயத்தை வந்து வேரியஸ் கண்ணோட்டத்தில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, திங்க் பண்ணி அவங்க வந்து தே வில் கிவ் த சொல்யூஷன். ஸோ அவங்க வந்து கிளைமேட் ரிஸ்க் ஆரிசன். ஓகே, அவங்க பேர். ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா ஸ்டில் அன்பிரிப்பேர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ என்ன ஸ்டில் அன்பிரிப்பேர்ட்னா கிளைமேட் சேஞ்சுக்கு இந்தியா வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகாமல் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இந்தியான்னு இல்லை, கிளைமேட் சேஞ்சுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகாமல் தான் இருக்காங்க அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸ், மொத்தம் 365 டேஸில் 314 டேஸ் இந்தியாவில் கிளைமேட் வந்து வெதர், எக்ஸ்ட்ரீம் வெதர் இம்பேக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஒன்று அதிகமான மழை, இல்லை அதிகமான சம்மர். ஓகே, ஸோ இந்தியாவில் இப்போ 365ல் 314 டேஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன, இது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறாங்க, இந்தியன் பேங்கிங் செக்டார் கிளைமேட் சேஞ்சுக்கு, கிளைமேட் ரிஸ்க்குக்கு இந்தியன் பேங்கிங் செக்டார் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கும் பேங்கிங் செக்டாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோன்னா அக்ரிகல்ச்சர் வந்து எங்கேருந்து லோன் வாங்குவாங்க, பேங்க்லேருந்து தான் லோன் வாங்குவாங்க. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ இந்தியன் பேங்கிங் செக்டார் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகாமல் தான் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் குளோபல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் சைஸ் டு ரீச் 272.3 பில்லியன் பை 2030. ஓகே, ஸோ இப்போ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, டெக்ஸ்டைல்ஸ்ன்னு தெரியும். இப்போ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி இதை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை ஸ்பெசிஃபிக்காக மேனுஃபேக்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக அதை வந்து கொண்டு வருவாங்க. நாட் ஃபார் ட்ரெஸ் அப்படிலாம் இல்லை, அதையும் தாண்டி டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து
நல்லா பூம் ஆகிட்டு இருக்கும், நிறைய யூஸ்ஃபுல் அதுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் we call it as technical textile market. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா NTTM. இந்த NTTMனா என்னென்னா நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் த பெனட்ரேஷன் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியா. ஸோ இப்போ வந்து குளோபல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் சைஸ் வந்து அதிகமாக போகுது 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா NTTMனா என்ன அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூ கோவிட் வேரியன்ட் EG 5.1 ஆர் ERIS. ஓகே, ஸோ எங்கே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா யூகேல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன அதர் கண்ட்ரிஸ் எங்கன்னா யூரோப்பு, ஏஷியா, அதர் கான்டினென்ட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப், ஏஷியா, நார்த் அமெரிக்கா இங்கேயும் வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதனால இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் வெதர் கண்டிஷன், வேனிங் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனுக்கு வேரியன்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரு வேரியண்ட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போனோடனே ஹோஸ்ட் செல்க்கு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். கொரோனாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதானே, ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகும்போது அதோட வேரியண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்ஏ டைப்பிங் வந்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதித்தின்னு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த அதித்தி போர்ட்டல் அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதித்தி போர்ட்டல் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் என்ஷூர் த சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னா நம்மளுக்கு தெரியும், பிஎஃப் அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி, ஓகே, அவங்களோட ரைட்ஸ் இதெல்லாம் கன்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த அதித்தி அப்படின்ற போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார். ஸோ யார் வந்து பண்ணாங்கன்னா நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்தியா பண்ணியிருக்காங்க வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார். அது பேர் என்ன? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்வாதி மவுண்டன்ஸ். ஸ்வாதி மவுண்டன்ஸ் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணோம், இட் இஸ் அ வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார். ஓகே, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு பேஸ்ட் அரே ரேடார். ஓகே, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வெப்பன் இருக்கோ இது டிடெக்ட் பண்ணிடும். ஓகே, எங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு மவுண்டனில் நீங்கள் இது வச்சுருந்தீங்கன்னா அதை சுற்றி ரெடார் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம். எங்கெல்லாம் ஆர்மமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் லொக்கேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து யார் இந்தியா டெவலப் பண்ணாங்க, எந்த கம்பெனி இந்தியாவில் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல் தான் பண்ணாங்க. வாட் இஸ் பெல்? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ பெங்களூர் பேஸ்டு ஏஜென்சி. ஸோ இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின்ஸ் போயிடலாம். Who among the following finished second at Australian Open Super 100 badminton tournament? So யாருன்னு கேட்குறாங்க. ஸோ HS பிரணாய். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். Who among the following chaired the 38th meeting of Committee of Parliament on Official Language? ஸோ யார் பண்ணாங்க? ஹோம் மினிஸ்டர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் which DTH company is to expand bandwidth with exclusive capacity of GSAT 24? Okay, so யார் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியும், யார் பண்ணாங்க? டாடா பிளே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் scientist developed the first ever 2D composite quantum material that exhibits quantum property called Rashba splitting. இப்போ தான் பார்த்தோம். This is very very important. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது கேட்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் Shaligram is fossilized stone collected from the riverbed banks of எந்த ரிவரோட பேங்க்ஸில் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காளி கண்டக்கி. ஸோ இது வந்து சோர்ஸில் நம்மளுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, காளி கண்டக்கி ரிவர் பெட்டில் தான் இது வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நேம் த ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை Climate Risk Horizon that shed light on India's preparedness of the Indian banking sector in confronting climate risk. So எது வந்து என்ன அது அந்த ரிப்போர்ட்டோட பேர் கேட்டிருக்காங்க. ஸோ we know that still unprepared. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, unprepared risk ஞாபகம் வந்துடக்கூடாது, still unprepared. ஸோ நெக்ஸ்ட் global technical textile market size to reach 1,000 billion. 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 1,000 billi
global technical textile market size to reach USD 272.3 billion by 2030. So next question is, which among the following COVID-19 variants has been becoming a variant of concern? Okay, so variant of concern இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. Okay, World Health Organizationல. So United Kingdomல variants of concern எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ERIS, ERIS. So the next current affairs is which state launched the Aditi portal? So எந்த ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க? கேரளா. Okay, for migrant worker. So name the indigenously developed weapon locating radar inducted by the Indian Army. Okay, so what is that? Swati Mountain.